இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்கிற காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். த ஃபினிஷ்ட் ஒர்க் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலிலே 19வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலே குறிப்பிட்டுள்ளார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் முடித்து தீர்த்த இயேசு இங்கே முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெரியதான ஒரு இரட்சிப்பின் வேலையை முடித்து விட்டதை இயேசு இங்கே அறிக்கையிடுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பழுது ஒன்றுமில்லாத தனது உடலையும் குற்றம் ஒன்றுமில்லாத தனது இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தபோது பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த பிதாவினுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதை இங்கே இயேசு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் பலி பூரணமானது. அதோடு கூட நாம் ஒன்றையும் கூட்ட வேண்டுவதில்லை, தேவையும் இல்லை என்பதை இங்கே முடிந்தது என்கிற வார்த்தையானது நமக்கு உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதோடு இயேசுவினுடைய வாழ்க்கை சிலுவையில் ஏற்றினதோடு கூட ஒளிந்ததென்று எண்ணிய அந்த எத்தர்களுடைய முன்னிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் முடிந்தது என்று முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலையினால் இன்று இரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. ஈவை சம்பாதிக்க முடியாது. பிதாவை பொறுத்தவரை இரட்சிப்பு முழுக்க கிருபையினாலே நமக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை அது முழுக்க நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகளினால் அல்ல, நல்ல கிரியைகளை செய்யும்படியாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு எபேசு சபைக்கு பவுல் எழுதின 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். கிருபையினாலே என்பது தேவனுடைய இரக்கத்தினாலே, தகுதியில்லாத நம்ம மேலே தேவன் வைத்த இரக்கத்தினால விசுவாசத்தை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதை இங்கே எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு கொடுத்த ஈவென்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நற்கிரியைகளினால் அவன் ரட்சிக்கப்படுகிறதில்லை. தேவனுடைய முழுமையான இரக்கத்தினாலே, தேவனுடைய ஈவினாலே ரட்சிக்கப்படுகிறபடியினால் அவனுக்கு பெருமை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்மை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற்றுகிறார். நற்கிரியைகளை செய்ததினால் நம்மை ரட்சிக்கவில்லை, நம்மை ரட்சித்ததினால் நம்மை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக அவர் மாற்றுகிறதை பார்க்க முடியும். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெறும் விசுவாசத்தால் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என இன்றைக்கு மனித அறிவு அதை நம்புகிறதற்கு யோசிக்கிறது. ஏதாவது ஒன்றை செய்து தான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பெருமைதான் அவன் இலவச ஈவாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறதை பார்க்க முடிகிறது. மனிதன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான், கர்த்தர் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று யூதேயாவில் உள்ள சிலர் வற்புறுத்திய போது அவர்களுக்கும் அங்கே பவுலும் பர்னபாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் உண்டானதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் அநேக சரீர வருத்துதல்களினாலே அநேக கிரியைகளை அவர்கள் ஆண்டவருக்கு செய்கிறதினாலே அவர்கள் நீதிமான்களாய் மாறிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். முழுக்க அது தேவனுடைய ஈவு. அதை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்திற்கு நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனங்களுக்கு நிறைவேறுதலாக வந்து எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஆண்டவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற காரியத்தை சொன்ன போதிலும் கூட நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும், கிருபையையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதேயாவில் இருந்த சில
போதகமார்கள் வற்புறுத்தின பொழுது பவுலும் பர்னபாவும் அங்கே அவர்களோடு கூட பயங்கரமான தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். சிலுவையோடு கூட எதையும் நாம் கூட்ட வேண்டிய தேவையே இல்லை. கலாத்திய சபையில் சிலர் கிறிஸ்துவின் கிருபையோடு பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையும் சேர்க்க விரும்பினர். கிருபையில் இருந்து விழுந்தீர்கள் என்று சொல்லியே பவுல் சொல்லுகிறான். அதாவது விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் விருத்த சேதனமும் செய்தபடியினாலே பவுல் அப்படியாய் சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களை விட்டு விலகிவிட்டார் என்றே பவுல் சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் இது தெளிவாக புரியும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள உருவான கிறிஸ்து இப்பொழுது விலகிவிட்டார். மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும்படியாக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்றாக இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்து தாம் ஒருவரையே பழுதற்ற பலியாக குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி அங்கே தேவனுக்கு ஒரு உகந்த காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே அதை விசுவாசிக்கிற எவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்க ஆண்டவர் வழிவகை செய்திருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் ஒன்றாக நாம் இணைத்து செயலாற்ற முடியாது. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. அதாவது மாம்ச பலனும் வாக்கு தத்தமும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாது என்று சொல்லித்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதையும் செய்து கொள்ளணும், இதுவும் பாதுகாப்புன்னு சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் முடிந்தது என்ற சிலுவையின் கூற்றுக்கு முன்னால் நாம் செய்யும் கிரியைகள் யாவும் வீணானவைகளே என்று வேதம் சொல்லுகிறது. தன்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் செய்து தோல்வியடைந்தவர்களுக்கே கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. அதாவது என்னால் என்னமோ ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன், என்னமோ ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறேன், அவர் தான் எனக்கு எதையாயிலும் செய்யணும்னு சொல்லி நம்புகிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறாளே, அவள் எந்த ஒரு கிரியையும் செய்யவில்லை. முதலில் இயேசுவை தொடுகிறதற்கு முன்பாக அவள் மருத்துவர்களுக்கு செலவழித்து அவள் நொந்து போய்விட்டதை 12 வருடமாய் அவளுக்கு அந்த விடுதலை கிடைக்காத பொழுது எப்படியாயிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற விசுவாசம் அவளுக்கு இலவசமான ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக அமைந்து விட்டதை பார்க்கிறோம். அதே போல 38 வருஷமாய் பெதஸ்தா மண்டபத்தண்டையில் ஒரு நம்பிக்கையின் பேரில் படுத்து கிடந்த ஒரு மனுஷன், அவன் இயேசு கேட்கும் போதே சொல்லுகிறான், தண்ணீரை கலக்கும் பொழுது யாராவது என்னை கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நினைச்சேன், ஒருவருமே என்னை விடலை. என்னுடைய எல்லா முயற்சிகளும், படுத்து கிடந்த எல்லா காரியமும், காத்து கிடந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்லுகிறான். அவனுக்குத்தான் ஆண்டவர் ஒரு நற்செய்தியாக வருகிறார். உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போப்பா அப்படின்னு சொல்லி 38 வருஷமாய் கிடந்தவன் தன்னுடைய முயற்சிகளினால ஒரு பலனையும் அவன் அடையாத ஒருவனுக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டதோ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டதோ, அதே போலத்தான் ஆண்டவராகிய மீட்பின் மார்க்கமும் பாவத்திலிருந்து மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற காரியம். விசுவாசித்தால் மாத்திரம் போதும். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பாய் இருக்கிறது. விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக மீட்பின் திட்டத்தை செய்து முடித்து விட்டார். அதனை சந்தோஷத்தோடு கூட விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.